இன்றைய தினம் சனிப்பெயர்ச்சி பலன்கள் மகர ராசிக்கு தொடர்கிறது. நேற்றைய நிகழ்ச்சியிலே சனிப்பெயர்ச்சியை பற்றி சொல்லும் பொழுது தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். அதிலும் குறிப்பாக மருத்துவத்துறை சார்ந்தவர்கள், கலைத்துறை சார்ந்தவர்கள், உணவுத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் மிக மிக சிறப்பாக இருக்கும் என்பதை பற்றி சொன்னேன். பொதுவாகவே இந்த சனிப்பெயர்ச்சி மகர ராசியை பொறுத்தவரை தொழில் முன்னேற்றம் அற்புதமாக இருக்கும் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். கல்வி பயிலும் மாணவ மாணவியருக்கு கல்வி முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் 5க்கும் 10க்கும் அதிபதியான சுக்கிரன் வீட்டிலே ராசி அதிபதி உச்சம் பெற்றிருக்கிறது. 5ஆம் இடம் என்பது பதவியை குறிக்கின்ற இடம். சுக்கிரனும் சனியும் ஒன்றை ஒன்று சார்ந்தவை, நட்பு கிரகங்கள். அதற்கும் இதற்கும் நிறைய தொடர்புகள் உண்டு. சுக்கிரன் செய்ய வேண்டியதை கூட சில நேரத்தில் சனி செய்யும். அந்த அளவுக்கு ரெண்டுக்கும் ஒரு இன்டிமசி. நட்பு கிரகங்களே ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா சனியும் சுக்கிரனும் தான். ஆகவே சுக்கிரனால் கிடைக்க வேண்டிய யோகங்களை கூட சுக்கிரன் வீட்டிலே இருக்கின்ற ராசி அதிபதி செய்யும். இந்த சனி உங்களுக்கு ராசி அதிபதி மட்டுமல்ல, 2ஆம் வீட்டிற்கும் அதிபதி, செகண்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 2ஆம் இடமாகிய கும்பத்திற்கும் சனி அதிபதியாக இருப்பதால் 2ஆம் வீட்டோன் செய்ய வேண்டியவற்றையும் சேர்த்து செய்யும். ராசி அதிபதியாகவும் 2 குடையவனாகவும் இருந்து சனி கொடுக்க வேண்டிய யோகங்கள் அனைத்தையும் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம். ராசி அதிபதி உச்சம் பெறுகிறது 3 வருட காலத்திற்கு என்றால் இந்த 3 வருட காலத்திலே உங்களுடைய வாழ்க்கை தரமே உயர்ந்துடும். உங்களுடைய ஸ்டைல் ஆஃப் லிவிங் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். எல்லாத்திலுமே ஒரு ரிச் லுக்கு உங்களுக்கு ஏற்படும். இப்போது பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கெல்லாம் பெரிய பெரிய வருமானத்தை எல்லாம் பார்ப்பீர்கள். தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 10ஆம் இடமாகிய ஜீவனஸ்தானத்திலே போய் உச்சம் பெற்றதால் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். கடன் தொல்லைகள்லாம் ஏதாவது இருந்துன்னா அதெல்லாம் இப்பொழுது முற்றிலுமாக தீர்க்கப்பட்டுவிடும், அடைத்து விடுவீர்கள். கணிசமான ஒரு வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும். உபரி வருமானம் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சிலர் தங்களுடைய உத்தியோகத்தை தவிர வேறு ஒரு தொழில் செய்து அதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு தொகையை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இப்படி பல்வேறு வகையிலே வருமானம் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம் இப்பொழுது ஆரம்பமாகி இருக்கிறது என்று சொல்லலாம். மல்டிவேரியஸ் சோர்சஸிலிருந்து உங்களுக்கு இன்கம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான நேரம். ஆக பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்திலே மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். ஒரு நல்ல திடகாத்திரமான ஒரு ஆரோக்கியம் ஏற்படுகின்ற ஒரு நேரம் என்று சொல்லலாம். பொருளாதார முன்னேற்றம், தொழில் முன்னேற்றம், ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், இது 3மே முன்னேற்றம் ஏற்பட்டு விட்டால் அப்போது நிச்சயமாக வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகத்தான் அமையும் என்பதை தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எதிர்பாராத சில நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நேரம் என்று சொல்ல வேண்டும். அதிலும் சனி பெயர்ச்சி நடைபெறும் பொழுது அந்த சனிக்கு குரு பார்வை இருக்கிறது. சனி சுக்கிரன் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறது. சனி பெயர்ச்சி ஆகும் நேரத்திலே இருக்கக்கூடிய கிரக அமைப்பை கொண்டு கூட ஒரு சில பலன்களை சொல்ல வேண்டும். அடுத்த 3 வருஷத்துக்கு அப்படியே இருக்க போவதில்லை, மற்ற கிரகங்கள்லாம் மாறிடும். இருந்தாலும் அந்த நேரத்தில் இருந்த கிரகம், அந்த நேரத்திலே இருந்த லக்னம், அதையெல்லாம் வைத்து கூட ஒரு சில பலன்களை எல்லாம் சொல்ல வேண்டும். அப்படி பார்க்கும்பொழுதும் மகர ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி மிகவும் நன்றாக இருக்கிறது, மிக சிறப்பாக இருக்கிறது. நல்ல பலன்கள் எல்லாம் நடைபெறும். பிரயாணங்கள் சற்று அதிகமாக இருக்கும். உத்தியோக நிமித்தமாக வெளியூர் செல்வது, வெளிநாடு செல்வது போன்ற அலைச்சல் எல்லாம் இருக்கும். ஆகார விஷயங்களிலே சற்று கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய ஜீரண உறுப்புகள் தொடர்பான ஏதேனும் ஒரு சிறு கோளாறு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மற்றபடி உங்களுடைய ஆரோக்கியத்திலே இருந்த கோளாறுகள் எல்லாம் சரியாயிடும். ஏதாவது சின்ன சின்ன நோய் நொடிகள், கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இருந்தால் அதெல்லாம் சரியாயிடும். ஆனால் இப்போது இனிமேல் இதுவரை இல்லாத புதுசாக ஒரு கம்ப்ளைண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெகட்டிவாக ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னா அது ஒன்று தான். ஏன்னா சுகஸ்தானத்தை பார்க்கிறது அல்லவா. சனி பார்வை சுகஸ்தானத்திற்கு விழுகிறது, விரயஸ்தானத்திற்கு விழுகிறது, 7ஆம் இடத்திற்கு விழுகிறது. 10ஆம் பார்வையாக கடகத்தை பார்க்கிறது, 3ஆம் பார்வையாக தனுசை பார்க்கிறது, 7ஆம் பார்வையாக மேஷத்தை பார்க்கிறது. உங்களுடைய 4ஆம் இடம், 7ஆம் இடம், 12ஆம் இடம் ஆகியவற்றிற்கு சனி பார்வை கிடைக்கின்ற காரணத்தினால் ஜீரண உறுப்புகள் சம்பந்தமான டைஜஷன் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு சின்ன கம்ப்ளைண்ட், அசிடிட்டி
இல்லைன்னாக்க இன்டைஜஷன் எப்போ பார் ஆகிட்டே இருக்கிறது, இந்த மாதிரியான சில பிரச்சனைகள்லாம் ரொம்ப மைனராக இருக்கும், ஆனால் கொஞ்சம் இம்சையாக இருக்கும். இதுவே ஒரு பெரிய வியாதியான்னு மற்றவங்க நினைக்கலாம், ஆனால் அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். தலைவலியும் கழுத்து வலியும் வந்தால் தெரியும்பாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு கம்ப்ளைண்ட் வயிறு சம்மந்தப்பட்டதாக இருக்கும். ஆனாலும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் ரொம்பவும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கூடுமானவரை உங்களுக்கு எந்தெந்த ஃபுட் ஐட்டம்ஸ் அவ்வளோவா ஒத்துக்காதோ, எதெல்லாம் சாப்பிட்டா உங்களுக்கு அலர்ஜி ஆகுன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை கட்டுப்பாட்டோடு வைத்து கொள்ள வேண்டும். நாக்குக்கு பிடிச்சதுங்கிறதுக்காக வயிற்றுக்கு ஒத்துக்காத விஷயத்த சாப்பிடக்கூடாது இல்லையா, அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். உங்களுடைய தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். எல்லா துறைகளைச் சேர்ந்தவர்களுக்கும் தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கல்வி முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். திருமண வயதிலே இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது திருமணம் நடக்கும். திருமண வேலை வந்துவிட்டது, ஆகவே திருமணம் இப்பொழுது நடந்துவிடும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆரோக்கியம் பொதுவாக நன்றாக இருக்கும். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நேரம். நீங்கள் சனிக்கிழமை தோறும் அருகிலே உள்ள ஆலயத்திற்கு சென்று நவகிரகத்தை 9 முறை வலம் வந்து வில்வ அர்ச்சனை செய்து, உங்களுடைய பெயர் ராசி சொல்லி சிவபெருமானுக்கு வில்வ அர்ச்சனை செய்து வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள். ஒரு முறை திருவண்ணாமலைக்கு சென்று ஒரு சனிக்கிழமையிலே கிரிவலம் செய்துவிட்டு வாருங்கள். வந்தால் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக நடக்கும் என்று சொல்லி மகர ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலனை இந்த அளவிலே நிறைவு செய்து கொள்கிறேன். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கும் பொழுது கும்பராசிக்கு சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம். உங்களிடமிருந்து இப்பொழுது தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் அரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.